உங்களை சுற்றி என்ன நடக்கிறது உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டுமா? 24/7 தொடர் நேரலை. உள்ளூர் முதல் உலக அரசியல் வரை முக்கிய அரசியல் தலைவர்களுடன் அனல் பறக்கும் நேர்காணல்கள், விறுவிறுப்பான விவாதங்கள், ஆழமான அரசியல் பார்வைகள். யூடியூப், ட்விட்டர், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், அரட்டை, டெலிகிராம், வாட்ஸ்அப் என எங்கெல்லாம் நீங்கள் இருக்கிறீர்களோ அங்கெல்லாம் உங்கள் சாணக்கியா. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரோட்டரி சங்கம் சார்பாக ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ்க்கான ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா உண்மையிலேயே ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ் கண்டிப்பாக அவங்க சமுதாயத்தில் நிறைய பொறுப்புகள் இருக்குது. அதெல்லாம் சேர்ந்து இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியாக அவங்களுக்கு நிறைய நலத்திட்டங்களோட அவங்களுக்கு நிறைய ஒரு அவேர்னஸோட நிறைய ஒரு ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதில் கலந்துக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறது. அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சவங்களுக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்து வேறு ஏதாவது கேள்வி இல்லை. அவங்களுக்கு ஊக்கத்தொகை இப்போ மாதம் கொடுக்குற ஒரு ஊக்கத்தொகையில மாற்றம் வேண்டும் கண்டிப்பாக முதல்வரிடம் தெரிவித்து அதில் என்ன செய்யணுமோ நம்ம எந்தெந்த இடத்துல என்ன மாதிரியா இப்ப நீங்க நடந்த மரணங்கள்ல ஏதாவது தவறுகள், அதாவது காவல்துறை இருந்தோ இந்த சிறைத்துறை இருந்தோ கடுமையான நடவடிக்கை எடுக்க சொல்லி முதல்வர் உத்தரவிட்டார். எந்த இடத்திலும் எதையும் ஒளிவு மறைவில்லை, யாரையும் காப்பாற்றும் எண்ணமும் இல்லை. இதுல காவல்துறையிலேயோ இல்லை சிறைத்துறையிலேயோ ஏதாவது மரணங்கள் ஏற்பட்டால் கண்டிப்பாக அதில் யார் சம்பந்தப்பட்டிருந்தாலும் கண்டிப்பாக கடும் நடவடிக்கை எடுக்க தான் முதல்வர் உத்தரவிட்டார். எந்த விதத்திலும் யாரையும் காப்பாற்றவோ இல்லை முந்த அரசுகள் என்ன செஞ்சாங்க, அது காவல்துறை லாக்அப் டெத் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்புறம் அதை காப்பாற்ற முயற்சி செய்வாங்க. அந்த மாதிரியான எந்த எண்ணமும் இந்த அரசுகள் கிடையாது. யாரு தவறு செய்தாலும் கடுமையான நடவடிக்கை. எந்தெந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னு மக்கள் எல்லாரும் தெரியும். போன கவர்மெண்ட்ல எங்கெல்லாம் பார்ட்டி ஃபண்ட் வசூலிச்சாங்கன்னு யாருக்கு சொல்லி தான் தெரிய தேவை. எந்தெந்த துறையில பத்திரப்பதிவு துறையில எங்கெங்க பார்ட்டி ஃபண்டு எவ்வளவு தூரம், ஒவ்வொரு பத்திரத்துக்கும் எவ்வளவு தூரம் வசூலிக்கப்பட்டாங்க, எங்கெங்கெல்லாம் போலி பத்திரம் போடப்பட்டுச்சு, எல்லா பத்திர அலுவலகத்தையும் எவ்வளவு தூரம் ஒவ்வொரு வருஷமும் உயர்ந்துச்சுன்னு எல்லாத்துக்கும் எந்த ஒளிவு மறைவும் இல்லை. எல்லா இடத்துலையும் அவங்க இதை மட்டும் சொல்லணும், எல்லா துறைகளிலும் எல்லா இடத்துலையும் எங்கெங்கெல்லாம் பார்ட்டி ஃபண்டு எங்கெங்கெல்லாம் பொதுமக்கள் வசூலிக்கப்பட்டது எல்லாருக்கும் தெரியும். யார் நம்ம ஒழிச்சோம் தெரியாமலும் பேசுறது. ஒன்றும் இல்லை, ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஹவுசிங்ல எவ்வளவு வசூல் இப்போ இருக்காம அதுக்கு முன்னாடி எவ்வளவு இருந்துச்சு? ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 65, 70, 75 எல்லாமே இருந்துச்சுல்ல. இப்போ பத்திரப்பதிவுல எங்கேயுமே பணம் வசூலிக்கலன்னு சொல்றாங்க. எங்க பத்திரப்பதிவுல பணம் வசூலிக்காமல் ஒரு பத்திரம் முடிக்க முடிஞ்சா? எங்க இடத்துல சொன்னாலும் எந்த இடத்துல சொன்னாலும் அமைச்சருடைய ஆளுகள், அமைச்சரோட ஆளுகள் இருக்காங்க. அமைச்சர்னாலதான் இந்த கட்டிங், அமைச்சருக்காக கொடுக்க வேண்டியதான் கட்டிங்னு சொல்லி எல்லா பத்திரப்பதிவுலையும் நான் சொல்லல, ஒவ்வொரு பத்திரப்பதிவுலையும் பத்திரம் முடிச்சவங்ககிட்ட போய் கேட்டு பாருங்க. கடந்த 5 வருஷத்துல எவ்வளவு தூரம் கமிஷன் கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த கமிஷன் பணம் எங்க போச்சு? ஒவ்வொரு இடத்துலயும் பத்திரப்பதிவு முடிக்கிறதுக்கு ஒரு பத்திரம் முடிக்கிறதுக்கு 10,000 20,000 கொடுத்தாங்கல்ல, பர்சன்டேஜ் போட்டு வாங்கினாங்களோ அந்த பர்சன்டேஜ் யார் பிக்ஸ் பண்ணாங்க? ஒரு பத்திரப்பதிவுல முந்தைய காலங்கள்ல ஒரு பத்திரம் முடிக்கணும்னா 5%, 7% பிக்ஸ் பண்ணாங்க. இந்த பெர்சன்டேஜ் யாரு பிக்ஸ் பண்ணாங்க? இந்த பெர்சன்டேஜ் அவருக்கு தெரியாம இருந்துச்சுன்னா அவர் அமைச்சராக இருக்கிறதுக்கு லாய்க்கு கிடையாது. சரி, அவருக்கு தெரியாம நடக்க வாய்ப்பு இல்லை. அந்த பெர்சன்டேஜ் பிக்ஸ் பண்ணது யாரு? அந்த பெர்சன்டேஜை வாங்கி யாருக்கு கொடுத்தாங்க? இந்த துறையில எல்லா துறையிலும் ஹவுசிங்ல நடந்துச்சு. ஒவ்வொரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கும் பெர்சன்டேஜ் எல்லா இடத்துல நடந்துச்சு. 10 ரூபா பாட்டில் 10 ரூபா எப்படி நீங்க பார்த்தோம்? பாட்டில் 10 ரூபா இருந்துச்சு. எப்படி இந்த அரசு வந்தோடனே முதலாவது பாட்டில் 10 ரூபாய் நிறுத்தப்பட்டுச்சு. எல்லா துறைகளிலும் இப்ப நாங்க மின்சாரத்துறையிலே பாத்தீங்கன்னா ஒரு மெகாவாட்டுக்கு சோலாருக்கு, ஒரு விண்ணுக்கு ஒரு மெகாவாட்டுக்கு 25 லட்சம் ரூபாய் வாங்கப்பட்டு அதை இப்ப நிறுத்தி இருக்கோம். எல்லா இடத்துலயும் நிறுத்திருக்கோம்ல. ஏதாவது இடத்துல பார்ட்டி பண்ணி ஏதாவது வருதா? எல்லா இடத்துலயும் நிறுத்தப்பட்டிருக்கு. அது இல்லைன்னு சொல்றதுக்குலாம் அவங்க மக்கள்கிட்ட எல்லா பொதுமக்களும் தெரியும் எதற்காக மக்கள் இப்படி ஒரு வாக்களிச்சாங்க. திமுக வேண்டாம்னு எல்லா திமுக முன்னாள் அமைச்சரும் ஏன் தோற்கடித்தாங்க? ஏன்னா மக்களுக்கு தெரியும் என்ன பண்ணாங்க. யாரு ஒளிவு மறைவுலாம் இல்லை, எல்லாம் நடந்த எல்லாம் மக்களுக்கு. அதே மாதிரி அதிமுக இருந்து சேர்ந்த உடனே வழக்கறிஞர்கள் யார் யாருக்கெல்லாம் தகுதியின் அடிப்படையில நியமிக்க அவங்க எல்லாம் அப்ளிகேஷன் கொடுத்தாங்களோ அந்த மாவட்ட ஆட்சியர் அவங்களுடைய ப்ரொசீஜர் படி நியமிச்சிருக்காங்க. இது டெம்பரரி நியமனம். இதுல இந்த முதல் முறையாக 45 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு எல்லாருடைய ப்ரொஃபைலையும் வேலிடேட் பண்ணி ஹைகோர்ட்டா இருக்கட்டும், இல்ல கீழ மற்ற மாவட்டத்துல கீழ நீதிமன்றம் எல்லாத்தையும் ப்ராப்பரா நியமிக்கப்பட்டிருக்கு. இன்னும் இதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணும் வேலைகள்லாம் நடந்துட்டு வரும். இன்னும் தரமாக நீதிமன்றங்கள்ல எல்லாம் சிறப்பாக செயல்பட, இன்னும் தரமான வழக்கறிஞர்களை நியமிக்க, இன்னும் அது ஸ்ட்ரீம்லைன் பண்ற வேலைகள்லாம் நடந்துட்டு வரும். இன்னும் ஒரு சில மாதங்கள் முற்றிலும் ஸ்ட்ரீம்லைன் செய்யப்பட்டு ஒரு சிறப்பான எந்தவித ஒரு தடையும் இல்லாமல், எந்தவித ஒரு லஞ்ச லாவணையும் இல்லாத அளவிற்கான ஒரு அரசு நம்மளுடைய நீதிமன்றங்கள், அரசு வழக்கறிஞர்களுடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதை அந்த வேலையை செஞ்சிருக்கோம். அது இன்னும் ஒரு சில மாதங்கள் இன்னும் முழுசா ஸ்ட்ரீம்லைன் பண்ணும்.
படம் எப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த படம் வந்து எங்களுக்கு சாதாரணமாக இன்னைக்கு இருக்க பாக்குற பொதுமக்கள் எல்லாரும் பாக்குறவங்களுக்கு ஒரு சாதாரண படமாக தெரியும். அவர் தளபதி எங்களுடைய முதல்வர் வந்து நம்ம முதல்வர் பட்ட 3 வருஷ கஷ்டங்கள் தான் எங்களுக்கு எல்லாம் தெரியும். எனக்கு மட்டும் இல்ல, எல்லா பொதுமக்கள் எல்லாருக்கும் பார்த்தவங்களுக்கு. ஒருவேளை இந்த படம் வந்து போன இதுல ஜனவரியிலே வந்திருந்தா கூட இப்படி ஒரு உணர்வு யாருக்கும் வந்திருக்காரு. ஏன்னா அப்ப வந்து நாங்கள் மேலும் வேலை பார்க்கணும் பொதுமக்களிடம் போய் சேர்ந்திருக்கோமே தவிர்த்து இப்போ இந்த 3 வருடம் இந்த முதல்வரான பிறகு இந்த படம் வருவது ஒரு பெரிய சிறப்பு. இந்த 3 வருடம் அவர் பட்ட கஷ்டங்கள் தான் எல்லாருக்கும் தெரிஞ்சு. இந்த படம் எப்படி இருக்குன்னு மக்கள்கிட்ட எல்லாம் தெரியும். ஏன்னா அதுல வந்து வேற யாரும் படத்தையும் மற்றதையும் ரிலேட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. படம் வந்து உணர்வுபூர்வமா எவ்வளவு தூரம் மக்கள் எல்லாரும் இன்னைக்கு உலகம் முழுவதும் கொண்டாடிட்டு வராங்க. எல்லாத்தையும் மீறி இவங்க இன்னும் வந்து இதை பற்றி தான் பேசி இவங்க காலத்தை ஓட்டுவாங்க. ஆர்வி உதயகுமார் மாதிரி ஆட்கள் இப்படிதான் வந்து ஏதாவது ஒண்ணுக்கு இல்லாத விஷயங்கள் நீங்க எடுத்துட்டு இது மாதிரி தான் பேசுவாங்க. அவங்களுக்கு எப்படி செய்யணுமோ நீங்க நிறைய தகவல் அடிப்படையில ஊழல் அடிப்படையில சொல்ல முடியும். கூட்டணி சம்பந்தமான எந்த முடிவும் எங்களுடைய தலைவரும் நம்மளுடைய முதல்வர் தான் இருப்பார். வேற யாரும் பாருங்க, எப்பயுமே ஆக்கப்பூர்வமான வேலையை செய்யணும். நம்ம மக்கள் நலனுக்கு என்ன வேணுமோ ஆக்கப்பூர்வம் செய்யணும். நம்ம லீகல் ஸ்டாண்டை எந்த இடத்துல விட்டுக் கொடுக்க போறோம், லீகல் ஸ்டாண்டை என்ன பண்ணணும், நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு முதல்வர் வந்து 1.5 மாதத்துக்கு மேலாக எல்லா சட்ட வல்லுநர்களும் எல்லா தரப்பு வல்லுநர்களும் விவசாயிகள் எல்லாத்தையும் ஆலோசனை தான் வர்றாங்க. ஸோ என்ன செய்யணுமோ அது முதல்ல சரியாக செய்வாங்க. நம்ம வந்து தமிழக நலனுக்காக என்ன செய்யணும், என்ன செய்தால் தமிழக நலன் காக்கப்படும், தமிழக உரிமையை காக்கப்படுமோ அதுல ஒரு இடத்துல கூட 1% கூட விஷயம் கொடுக்காம முதல்வர் கண்டிப்பாக முடிவெடுப்பா. அவ்வளவு அனைத்து ஆய்வுகளையும் 1.5 மாதம் செஞ்சிருக்கலாம். இது என்னென்ன செய்தால் நமக்கு தேவையான தண்ணீர் கிடைக்கும், நமக்கு என்ன நம்மளோட உரிமைகள் காக்கப்படுமோ அது கண்டிப்பாக. நீட் விவகாரத்துல நம்மளோட ஸ்டாண்ட் என்ன? ஏன்னா நம்ம ஒரு ஸ்டாண்ட்ல இருக்கோம். அங்க வந்து ஆர்டிகல் 370 இருந்து என்னென்னமோ பேசுறாங்க போராட்டங்கள். இல்லைங்க, நம்ம நீட் விவகாரத்துல நம்ம ரொம்ப தெளிவா சொல்லிட்டோம். நீட் வேணாங்கிறத நம்மளுடைய எண்ணம். இப்ப தர்மேந்திர பிரதான் பதவி விலகலனாலும் நமக்கு வந்து தேவை நீட் வேணாங்கிறது. இப்ப இந்த தேர்வுல தவறு நடந்திருக்கா? ஆமா, தவறு நடந்திருக்கு. இப்ப நடந்திருக்கா? இல்ல, கடந்த 3 வருடமா 4 வருடம் நடந்துட்டு இருக்கு. இதற்கு கண்டிப்பாக ஒன்றிய அரசு மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா இது மொத்தமாக ஒன்றிய அரசு முழுவதும் இதுக்கு மன்னிப்பு கேட்க முடியும். ஏன்னா எத்தனையோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மாணவர்கள் அவர்கள் வந்து கஷ்டப்பட்டு எழுதின பரீட்சையில தவறு நடந்திருக்குன்னா அதற்கு கண்டிப்பாக ஒன்றிய அரசு மன்னிப்பு கேட்க வேண்டும். அது இல்லாமல் இந்த தேர்வே வந்து இவ்வளவு குளறுபடினாலும் நடக்க தேவையில்லை. இந்த தேர்வே வேண்டாங்கிறது தான் எங்களுடைய நிலைப்பாடு. தமிழக வெற்றி கழகம் நிலைப்பாடு. இதுல அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அமைதியா நடந்த போராட்டத்துல அவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு நம்மளுடைய கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்கோம். அதே தமிழ்நாட்டுல அங்க எல்லா இடத்துலயும் மதுரையில திருப்பூர்ல மட்டும் ரயில் மறியலில் ஈடுபட்டாங்க. அங்க காவல்துறையும் பதட்டமாயிட்டாங்க. ஏன்னா அவங்க அறிவிக்காமல் ரயில் மறியலில் ஈடுபட்டாங்க. அங்க எலக்ட்ரிக்கல் வயர்ஸ், எலக்ட்ரிக்கல் பென்சிங் இருக்கு. அது இல்லாமல் ரயில்கள் வழித்தடங்கள் மாணவர்கள் பாதுகாப்பு கருதி அவங்க வந்து அவங்களை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருந்தாங்க. அதை தவிர்த்து வேற எங்கேயுமே மாணவர்களுக்கு எங்கேயுமே மாணவர்களுக்கு அவங்களுக்கு பாதுகாப்பையும், ஏன்னா எல்லா இடத்தையும் ஒரு சில பேர் ஒன்று அங்க டெல்லியில் நடக்கிற மாதிரி நீட்டை சீரமைக்கணும்ன்றாங்க. ஒரு சில பேர் அவங்களுக்கு ஒவ்வொரு கோரிக்கையில போராட்டம் நடத்துறாங்க. எங்கேயுமே மாணவர்களுக்கு போராட்டத்திற்கு, அமைதியான முறையில் நடக்கும் போராட்டத்திற்கு காவல்துறை பாதுகாப்பும் அவங்களுக்கு அனுமதியும் எல்லா இடத்துலையும் கொடுத்துருக்காங்க. எங்கேயுமே தடை செய்யுது. எல்லா இடத்துலையும் அனுமதி கொடுத்துருக்காங்க. மெரினால போராட்டங்கள் நடத்தக்கூடாது கோர்ட்லயே ஆர்டர். ஸோ அதனால அதுல வந்து அனுமதிக்க முடியாது. இன்னொன்னு, பொதுமக்களுக்கு இடையூறு இருக்கும் பகுதிகளில் எப்பயுமே போராட்டத்திற்கு எங்கேயுமே அனுமதி இடையூறு இல்லாத பகுதிகளில் காலகாலமா எங்க நடந்துட்டு இருக்கோ அந்த இடத்துலதான் அரசு எப்படி நடத்தணுமோ அதான் நடத்தணும். ஸோ அதனால அரசாங்கத்துக்கு உட்பட்டு, சட்டம் ஒழுங்கு உட்பட்டு எப்படி நடத்தணுமோ அதே நேரத்தில் மாணவர்களுக்கும் தேவையான உரிமைகளை அமைதியா போராடுற மாணவர்களுக்கு அவங்களுக்கு தேவையான பாதுகாப்பை கொடுக்கறதுக்கு தான் வலியுறுத்தப்பட்டிருக்கு. நேற்றுலாம் இரவு வரைக்கும் நான் ஒரு சில இடங்கள் நடந்திருக்கு. அங்கேயும் தேவையான பாதுகாப்பு அவங்க எல்லாமே கொடுத்தாங்க. ஒரு சில இடங்கள்ல இப்ப அறிவிக்காமல் நீங்க வந்து ரயில்வே டிராக்ல போய் இருக்கிறது வந்து அங்க எலக்ட்ரிக்கல் பென்சிங் இருக்கு. யாராவது ஒரு மாணவர்களுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டால் யாரு பொறுப்பாரு? அங்கே காவல்துறை உடனே அப்புறப்படுத்தாங்க. ஏன்னா அவங்களுடைய பாதுகாப்பு வேற எந்த விஷயமும் இல்ல. எங்கேயுமே அந்த மாதிரியான ஒரு சில இடத்துல காவல்துறை பதட்டமாக, ஏன்னா மாணவர்கள் திடீர்னு போய் ரயில்வே டிராக் நிற்கிறாங்க, யாரு பொறுப்பாங்க? ஸோ அதனாலதான் அவங்க அவங்களும் பதட்டமா செயல்பட்டாங்க. அதுக்கப்புறம் அனைவருக்கும் தேவையான அறிவுறுத்தல்களை முதல்வர் அலுவலகத்துக்கு கொடுத்துருக்காங்க. எல்லா இடத்துலயும் வந்து எல்லா இடத்துலயும் எங்கெங்கெல்லாம் போராட்டங்கள் இந்த மாதிரி பண்ணாங்க எல்லாத்துலயும் முதல்வர் அலுவலகத்துக்கு வந்து தெளிவான அறிவுறுத்தல் வழங்க. என்னன்னா போராட்டம் வந்து
மாணவர்களோட அமைதியாக நடக்கிற போராட்டங்கள் நம்ம எப்பயும் வந்து போன அரசு மாதிரி செய்யற மாதிரி செய்ய மாட்டோம். அமைதியாக நடக்கிற போராட்டங்கள் தேவையான பாதுகாப்பு. 3 வருஷத்துல ஒரு தலைவர் நடிக்கணும்னு சொல்லி நீங்க எப்படி தலைவர் வந்து அவர் ஒரு முடிவு எடுத்திருக்கிறார். அவர் என்ன பண்ணணும்னு அவர் இப்போ இல்ல 20 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துட்டார். எப்ப எவ்வளவு நாள் நடிக்கணும், எப்ப நடிக்க கூடாது, எப்ப என்ன பண்ணணும் தெளிவாக முடிவெடுத்தா ஒவ்வொரு ஸ்டெப்பையும் வச்சிருக்காரு. அதனாலதான் சொல்றேன், இது சாதாரண படமாக மக்களோ இல்ல கட்சி நிர்வாகிகளோ இல்ல பொதுமக்களோ பார்க்கலாம். அவருடைய இத்தனை வருஷம் உழைப்பு, கடந்த 3 வருஷம் அவர் பட்ட கஷ்டங்கள் தான் அந்த படத்தில் வந்து தெரிஞ்சது. ஏன்னா இன்னைக்கு வந்து முதல்வராக பொறுப்பேற்ற பிறகு பார்க்கப்படும் அந்த படம் சாதாரண படமாக பொதுமக்களோ யாரும் பார்க்கவில்லை. அவருடைய பட்ட கஷ்டங்கள் தான் வந்திருக்கு. அவர் எல்லா விஷயத்தையும் அவர் தெளிவாக என்ன பண்ணணும் அவர் தெளிவாக முடிவெடுத்தார். அதான் எல்லாம் இது பண்ணலாம். அது அவருடைய முடிவு, தலைவருடைய முடிவு. அவர் ஏற்கனவே என்ன முடிவு எடுத்தாலும் எந்த முடிவுன்னு அவர் வந்து ஸ்ட்ராங் திமுக இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் பார்க்க வேண்டாம். 5 வருஷமா நீங்க என்ன பண்ணீங்க? நீட்டை நிறுத்திடுவேன், நீட்டுக்கு ரகசியம் இருக்குன்னு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம உதயநிதி வந்து சொன்னாரு. கொஞ்சம் கூட நீங்க சொன்ன வார்த்தைக்கு கேட்டா அதுக்கு இப்போ வரைக்கும் பதில் இல்லை. நாங்க வந்து நீட்ல நிறுத்துறதுக்கு இல்ல நீட்டை உடனே முதல்ல ஒரே கையில் தான் நிறுத்துவோம், அதுக்கு ஏட்ட ரகசியம் இருக்குன்னாரு. தெரிஞ்சு பேசினாலும் தெரியாம பேசினா. ஆனா இப்போ வரைக்கும் தெரியும் உதயநிதிக்கு பார்லிமெண்ட்லாம் என்னன்னு தெரியாது, சட்டம்னா என்னன்னு தெரியாது, ஒரு தேர்வு எப்படி நடத்தப்படுது, அதை எப்படி நிறுத்தணும் கூட தெரியாம ஒரு ஜெயிச்சு வந்து இன்ன வரைக்கும் பண்ணிட்டு இருக்காரு. திமுக வந்து நீட்டு பத்தி பேசுறதுக்கு அருகதையே கிடையாது. இது வரைக்கும் ஆக்கப்பூர்வமும் எதுவும் செய்யல. நீட்ல கண்டிப்பாக ஒன்றிய அரசு அவர்கள் இந்த பார்லிமெண்ட்ல இந்த சட்டப்பூர்வமா நிறைவேற்ற நீட்டு தேவையில்லைங்கிறது எங்களோட இது. மாணவர்களுடைய போராட்டத்துல போய் தேவையில்லாமல் ஸ்டிக்கர் ஒட்டினால் அசிங்கப்பட்டு தான் வருவாங்க திமுக. கண்டிப்பா வந்து ஏன்னா இத மாணவர்கள் அங்கங்க அவர்களுடைய புரிதலுக்கு ஏற்று அவங்க அங்கங்க வந்து ஒரு சில பேர் டெல்லி ஆதரிச்சு பண்றாங்க, ஒரு சில பேர் அவங்களுக்கு நீட்டு வேண்டாங்கிறாங்க. அவங்க தேவையில்லாமல் இவர்கள் அரசியல் செய்ய எதுவும் இல்லைன்றக்காக மாணவர் போராட்டத்தை போய் அசிங்கப்படுத்த வேண்டாம். அங்கங்க போய் இந்த மாதிரி போய் அசிங்கப்பட்டு வர வேண்டாம். இதை பத்தி நீட்டை பத்தி பேசுறதுக்கு திமுகவுக்கு எந்த அருகதையும் கிடையாது. மின்சாரத்துறையில ஒப்பந்த ஒப்பந்த தொழிலாளர் பத்தின கணக்கெடுப்பு நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பா முதல்ல இந்த இருக்கிற மற்ற வேலை இதெல்லாம் வந்து நம்ம நிரப்பும் பணிகள்ல ஈடுபட்டு இருக்கோம். மற்ற எல்லாத்தையும் சீரமைக்க வேண்டிய நேரத்துல கண்டிப்பா அந்தந்த நேரத்துல அதை செய்யணும். நன்றி.